டிடிவி தினகரன் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக எங்கள் கூட்டணியில் இருந்தார். எங்கள் அரசாங்கத்திற்கும் எங்கள் பிரதமருக்கும் ஆதரவாக பல முன்னெடுப்புகளையும் செய்திருந்தார். அதை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். ஆனால் இன்று தமிழக அரசியல் சூழ்நிலை பலவாறாக மாறி இருக்கின்றது. இப்போ இன்றைக்கி எங்களுடைய உள்துறை அமைச்சரோ பிரதமரோ என்ன நினைக்கிறார் என்றால், இது போன்ற 2-3 அணிகளாக எதிர்முகாம் பிரிந்திருந்தால் மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வந்துடும். அது நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசின மாதிரி கூட பல தீமைகளை இந்த மாநிலத்திற்கு விளைவிக்கும் அப்படின்றத நிர்வாக ரீதியாக ஒரு மத்திய அரசாங்கமாக இருந்து அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய முயற்சி என்னவாக இருக்கின்றதுன்னா, அனைவருமே ஒரே அணியில் சேர்த்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியை அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குது, கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்குது. நீங்கள் 2011 உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா தேமுதிக அதிமுக கூட்டணி தேர்தலுக்கு 29 நாட்களுக்கு முன்பு தான் உறுதி செய்யப்பட்டது. அப்போது ஒரு 28 நாளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த கூட்டணி அடைய முடிந்தது. அதே மாதிரி நீங்கள் 2016 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா காங்கிரஸ் திமுக 2014 தனித்து தேர்தல் போட்டிட்டாங்க. 2016 மீண்டும் கூட்டணி சேர்றாங்க. அது ஒரு 35 நாட்கள் இருக்கும்போது தான் அந்த கூட்டணி உருவாச்சு. அப்போது கிட்டத்தட்ட 6 மாத காலம் இருக்குது. நிச்சயமாக அனைத்து கூட்டணி கணக்குகளும் இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது, இன்றைக்கி ஊடகங்களில் வரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே மாறி திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு ஒற்றை அணியாக நாங்கள் மிக மிக பலம் வாய்ந்த அணியாக இருப்போம் அப்படின்ற எங்களுடைய முன்னெடுப்பு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, தேர்தலுக்கு வெகு காலம் இருக்குது. பொதுவாக அதிமுக பாஜக தேர்தல் கூட்டணி அறிவிப்பே கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு முன்னாடியே நாங்கள் அறிவிச்சிட்டோம். ஏன் அறிவித்தோம்னா, மேலிருந்து கீழே வரைக்கும் எங்கள் இரு கட்சிகளும் நன்றாக ஒருங்கிணைந்து பணி செய்ய வேண்டும், அதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். இப்போ அதன் மூலமாக சில கட்சிகளுக்கு வருத்தங்கள் இருக்கின்றது உண்மை, அவங்க பொதுவெளியிலே சொல்லிட்டாங்க. பட் அவர்களையும் எப்படி அரவணைத்து இந்த கூட்டணியில் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற முயற்சிகளை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதில் முன்னாடி பின்னாடி பல கட்ட பேச்சுவார்த்தைகள் பல மட்டங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது வெற்றி ஆகும்போது இது எல்லாமே தீர்ந்துவிடும்.